ஒரு அழகான கிராமத்தில் அருண் மற்றும் ஆனந்தி என்ற இரண்டு சகோதரர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் இருவரும் மிகவும் சந்தோஷமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தார்கள். ஒரு நாள் பள்ளி தேர்வுகள் முடிந்தது. பள்ளி மணியடித்ததும் குழந்தைகள் எல்லாம் மகிழ்ச்சியாக வெளியே ஓடினர். அருண் குதித்து, ஏ, இனிமேல் காலையில் சீக்கிரம் எழுந்து பள்ளிக்கு போக வேண்டாம் என்று சொன்னான். ஆனந்தி சிரித்தபடி, நமக்கு கோடை விடுமுறை ஆரம்பம் என்றாள். அவர்கள் வீட்டுக்கு வந்ததும் அம்மா சிரித்தபடி கூறினார், விடுமுறை வந்தது நல்லதுதான், ஆனால் அதை வீணாக்காமல் புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்ளணும். அந்த வார்த்தைகள் குழந்தைகளுக்கு சிந்தனை கொடுத்தது. அடுத்த நாள் அவர்கள் தாத்தா பாட்டி வீட்டிற்கு கிராமத்துக்கு பயணம் செய்தார்கள். பேருந்து ஜன்னல் வழியாக பச்சை வயல்கள், பறவைகள் பறக்கும் காட்சி, மெல்ல வீசும் காற்று அவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. கிராமத்தில் அவர்கள் ஒவ்வொரு நாளும் புதிய அனுபவங்களை சந்தித்தார்கள். காலை நேரத்தில் மாம்பழ மரத்தில் ஏறி பழுத்த மாம்பழங்களை பறித்தார்கள். வயலில் ஓடி விளையாடினர். குளத்தின் அருகில் அமர்ந்து கால்களை நீரில் நனைத்து சிரித்தார்கள். மாலையில் பாட்டி அழகான பழைய கதைகளை சொல்வார். அவர்கள் இருவரும் ஆர்வமாக கேட்டு மகிழ்ந்தார்கள். ஒரு நாள் மரத்தடியில் அமர்ந்திருந்த தாத்தா மெதுவாக சொன்னார், குழந்தைகளே, விடுமுறை என்றால் விளையாட்டு மட்டுமில்லை, அது நமக்கு புதிதாக கற்றுக்கொள்ளும் ஒரு அழகான வாய்ப்பு. அந்த வார்த்தைகள் அருணும் ஆனந்தியும் மனதில் பதிந்தது. அடுத்த நாள் முதல் அருண் தாத்தாவிடமிருந்து மரம் நட கற்றுக்கொண்டான். ஒரு சிறிய செடியை நட்டு தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்றினான். ஆனந்தி பாட்டியிடமிருந்து இனிப்பு செய்ய கற்றுக்கொண்டாள். சிறிய லட்டு உருட்டி அனைவருக்கும் கொடுத்து மகிழ்ந்தாள். நாட்கள் வேகமாக சென்றது. விடுமுறை முடியும் நாள் வந்தது. பள்ளி திறந்த நாள். அவர்கள் நண்பர்களை சந்தித்தார்கள். பெருமையாக அருண் சொன்னான், நாங்க விளையாடியும் வந்தோம். ஆனந்தி சிரித்தபடி சேர்த்தாள், ஆனா நிறைய கற்றுக்கொண்டும் வந்தோம். அவர்களின் முகத்தில் ஒரு தன்னம்பிக்கை பிரகாசித்தது. கோடை விடுமுறை என்பது ஓய்வுக்கான நேரம் மட்டுமல்ல, அது நம் திறமைகளை வளர்க்கும் ஒரு அழகான காலம். விளையாடுவோம், கற்போம், வளர்வோம். அதுவே ஒரு உண்மையான மகிழ்ச்சியான விடுமுறை.